கவியதாரா இது பக்தியின் பேரொளி, இறையருள் பெருகும் தெய்வீக. எல்லாருக்கும் வணக்கம். 2026 அதாவது பராபவ தமிழ் புத்தாண்டு நெருங்கிட்டே இருக்கு. இந்த புது வருஷத்துல நம்ம 12 ராசிக்காரங்களும் வாழ்க்கையில இன்னும் ஒரு படி மேல போக என்னென்ன ரொம்ப சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான பரிகாரங்கள் செய்யலான்னு தான் இப்ப பார்க்க போறோம். வாங்க உள்ள போகலாம். ஆஹா, ஒவ்வொரு வருஷமும் சித்திர மாச பிறக்கும்போது அந்த வேப்பம்பு மணத்தோட மாங்காய் பச்சடியோட வர்ற அந்த உணர்வே தனிதான் இல்லையா? இது வெறும் கேலண்டர்ல தேதி மாறுறது இல்லைங்க. இது நம்ம கலாச்சாரத்தோடவும் இயற்கையோடவும் நம்மள மறுபடியும் இணைக்கிற ஒரு அழகான நாள். இந்த கொண்டாட்டமெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஜோதிட ரீதியா பார்த்தா ஒவ்வொரு தமிழ் புத்தாண்டு பிறக்கும் போதும் வானத்துல கிரகங்களோட நிலையும் மாறும். இந்த கிரக மாற்றங்கள் நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் ஒரு புதுவிதமான தாக்கத்தையும் புதிய வாய்ப்புகளையும் கொண்டு வரும். அப்போ கேள்வி என்னன்னா, இந்த புது வருஷத்தோட எனர்ஜிய நமக்கு சாதகமா மாத்திக்கிறது எப்படி? இந்த பிரபஞ்ச ஆற்றலோட நாம எப்படி கைகோர்த்து போறது? அதுக்கான பதில் தான் நாம இப்ப பார்க்க போற இந்த எளிமையான பரிகாரங்கள். சரி வாங்க, முதல் 4 ராசில இருந்து ஆரம்பிக்கலாம். மேஷம், ரிஷபம், மிதுனம், அப்புறம் கடகம். உங்க ராசி இதுல ஒன்னா இருந்தா கொஞ்சம் கவனமா கேளுங்க. மேஷ ராசியா நீங்க? உங்க ராசி அதிபதி செவ்வாய். அதனால புத்தாண்டு அன்னைக்கே வீரத்துக்கும் தைரியத்துக்கும் அதிபதியான முருகப்பெருமான கும்பிடுறது ரொம்ப நல்லது. அவருக்கு பிடிச்ச செந்நிற மலர்களால அர்ச்சனை செஞ்சுட்டு உங்க சந்தோஷத்தை மத்தவங்களோட பகிர்ந்துக்க ஏழைகளுக்கு கொஞ்சம் இனிப்பு கொடுங்க. இந்த வருஷம் முழுக்க உங்களுக்கு வெற்றி தான். ரிஷப ராசிக்காரங்களுக்கு அதிபதி சுக்கிரன். சுக்கிரன்னாலே செல்வம், வளம் தான். சோ நீங்க புத்தாண்டு அன்னைக்கு மகாலட்சுமி தாயாரை மனசார வேண்டிக்கணும். வீட்ல ஒரு நெய் தீபம் ஏத்தி வச்சு காதுல கனகதாரா ஸ்தோத்திரம் கேட்டாலே போதும், பணவரவு அதிகரிக்கும். கூடவே வெள்ளை நிற ஆடைகளை தானம் செஞ்சா இன்னும் சிறப்பு. மிதுனம் புதனோட ராசி. புதன்னா என்ன? புத்தி, அறிவு, பேச்சு திறமை. இதையெல்லாம் ஷார்ப்பாக்க புத்தாண்டு அன்னைக்கு மகாவிஷ்ணுவுக்கு துளசி மாலை சாற்றி வழிபடுங்க. இதோட ஒரு முக்கியமான பரிகாரம் என்னன்னா, படிக்கிற பிள்ளைங்களுக்கு நோட்டு, பேனா மாதிரி விஷயங்களை வாங்கி கொடுங்க. அவங்க படிப்பு ஏற ஏற உங்க புத்தி இன்னும் தெளிவடையும். கடகம்னா சந்திரன், அதாவது நம்ம மனசு. ஸோ கடகராசிக்காரங்களுக்கு மன அமைதி தான் எல்லாத்தையும் விட முக்கியம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிள். புத்தாண்டு அன்னைக்கு உங்க குலதெய்வம் கோயிலுக்கு ஒரு 8 போயிட்டு வாங்க. குடும்பத்துல அமைதி நிலவும். வயிறு குளிர தயிர் சாதம் தானம் செஞ்சா உங்க மனசும் குளிர்ச்சியா இருக்கும். ஓகே, முதல் 4 ராசி முடிஞ்சுது. இப்போ அடுத்த செட். சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம். வாங்க பார்க்கலாம். சிம்மம் பேரை கேட்டாலே தெரியுதில்ல, சூரியனோட ராசி. உங்க ஆளுமை திறன் இந்த வருஷம் ஜொலிக்கணும்னா புத்தாண்டுல இருந்து அதிகாலையில சூரிய நமஸ்காரம் பண்ண ஆரம்பிங்க. சிவபெருமானுக்கு வில்வ இலைகளால அர்ச்சனை செய்யுங்க. குறிப்பா அரசாங்க வேலைகள்ல வெற்றி கிடைக்க கோதுமையால் செஞ்ச உணவுகளை தானம் பண்றது ரொம்ப நல்லது. கன்னிராசிக்காரங்களா, நீங்க செய்ய நினைக்கிற காரியத்துல எந்த தடையும் வரக்கூடாதா? ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பரிகாரம் இருக்கு. அதுதான் கோமாதா சேவை. பெருமாளை மனசுல நினைச்சுக்கிட்டு ஒரு பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுங்க. உங்க வழியில இருக்கிற தடைகளெல்லாம் தானா விலகிடும். ரிஷபம் மாதிரியே துலாமுக்கும் அதிபதி சுக்கிரன் தான். அழகு, சந்தோஷம், நல்ல உறவுகள் இதெல்லாம் உங்களுக்கு முக்கியம். நீங்க ஸ்ரீரங்கநாதரையோ அல்லது அம்பிகையையோ வழிபட்டு வாசனை திரவியங்களையும் இனிப்புகளையும் சுவாமிக்கு படைச்சு அதை அப்படியே மத்தவங்களுக்கும் பகிர்ந்து கொடுங்க. கொடுக்க கொடுக்க உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி பெருகும். விருச்சிகம் செவ்வாயோட இன்னொரு வீடு. இங்க தைரியம் ரொம்ப முக்கியம். எந்த பிரச்சனை வந்தாலும் அசராம நிக்கிற மனோபலம் வேணும்னா நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். அவருக்கு செவ்வரளி பூக்களால அர்ச்சனை செஞ்சுட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால முடிஞ்ச சின்ன உதவியை செய்யுங்க. உங்க மனோபலம் பல மடங்கு அதிகரிக்கும். சரி, இப்போ நம்ம லிஸ்ட்ல கடைசி 4 ராசிகள் தனுஷு, மகரம், கும்பம் மற்றும் மீனம். உங்க ராசி இதுல இருந்தா மிஸ் பண்ணாம கேளுங்க. தனுசு குரு பகவானோட சொந்த வீடு. அதனால உங்களுக்கு குருவோட அருள் முழுசா கிடைக்கணும். ஞான குருவான தட்சிணாமூர்த்திய மஞ்சள் நிற பூக்களால வழிபடுங்க. இதைவிட ஒரு சிறந்த பரிகாரம், கோவிலுக்கு வர்ற பக்தர்களுக்கு தாகம் தீர மோர் அல்லது தண்ணீர் கொடுப்பது. இந்த சின்ன சேவை உங்களுக்கு பெரிய புண்ணியத்தை தேடி தரும். மகர ராசிக்காரங்க இதை ரொம்ப கவனமா கேட்கணும். சனி பகவான் உங்க அதிபதி. நம்ம கர்ம வினைகளை குறைக்க ஒரு சூப்பரான வழி இருக்கு. அது என்னன்னா, ஏழைகளுக்கு உதவி செய்யும்போது நம்ம வீட்ல இருக்க பழைய துணிகளை கொடுக்காம அவங்களுக்காக புத்தாண்டு அன்னைக்கு ஒரு புது ஆடைய வாங்கி கொடுங்க. இது உங்க கர்மாவை வெகுவா குறைக்கும். கும்பராசிக்கும் அதிபதி சனி பகவான் தான். அதனால உங்களுக்கும் சேவை மனப்பான்மை ரொம்ப முக்கியம். நீங்க சிவபெருவான வழிபடுறதோட அன்னதானம் செய்யறது மிகப்பெரிய புண்ணியம். அதுலயும் குறிப்பா
கஷ்டப்பட்டு வேலை செய்யற உழைப்பாளிகளுக்கு சாப்பாட போட்டா சனி பகவான் ரொம்பவே குளிர்ச்சி அடைவார். கடைசியா மீனராசி. இதுவும் குருவோட வீடுதான். இங்க குடும்ப சந்தோஷமும் மன அமைதியோ ரொம்ப முக்கியம். சாய்பாபாவையோ அல்லது மகாவிஷ்ணுவையோ வழிபட்டு மஞ்சள் நிற இனிப்புகளை நெய்வேத்தியம் பண்ணுங்க. அப்புறம் ஆதரவற்ற முதியோர் இல்லங்களுக்கு போய் உங்களால முடிஞ்ச உதவியை செஞ்சா குருவோட பரிபூர்ண ஆசி உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். சரி, இப்போ 12 ராசிக்கும் பரிகாரங்களை பார்த்துட்டோம். இதுல எல்லாத்துலயுமே ஒரு பொதுவான விஷயம் இருக்கு, கவனிச்சிங்களா? நீங்க எந்த ராசியா வேணா இருங்க, ஆனா அந்த பரிகாரங்களோட அடிநாதம் ஒண்ணுதான். அதுதான் இந்த 3 விஷயங்கள். 1. கடவுள் மேல நம்பிக்கை வச்சு வழிபடுறது. 2. நம்ம கிட்ட இருக்கிற பொருளை, அது பூவா இருக்கலாம், இனிப்பா இருக்கலாம், அதை அன்போட சமர்ப்பிக்கிறது. 3வது ரொம்ப முக்கியமானது, அந்த அன்பை சக மனிதர்களுக்கு உதவியா செய்யறது. இந்த 3 சேர்ந்தா இந்த வருஷம் உங்களுக்கு நிச்சயமா ஒரு ஆசீர்வாதமான வருஷமா தான் இருக்கும். சோ இந்த புத்தாண்டை எப்படி வரவேற்க போறீங்க? வெறும் ராசி பலன் கேட்டுட்டு விட்டுடாம உங்க நல்ல மனசு எந்த செயல் மூலமா இந்த வருஷம் வெளிப்பட போகுதுன்னு யோசிங்க. அது ஒரு சின்ன உதவியா இருக்கலாம், இல்ல ஒரு சின்ன பிரார்த்தனையா இருக்கலாம். உங்க ஒவ்வொரு நல்ல செயலும் இந்த ஆண்டை உங்களுக்கு பிரகாசமா மாத்தும். எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.